சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சே ஒரு ஆசை இருக்கு, ஆனா அத சொல்லி என்ன செய்ய? ஏன் சொன்னா அது எப்படியும் நடக்க போறது இல்ல. அப்புறம் அதை எதுக்கு சொல்லணும்? ஏன் நடக்காது நீயே முடிவு பண்ற? நான் நீ கேட்ட எதுனாலும் செய்யணுங்கிற 100% முடிவோட இருக்கேன். அதனால நீ இப்பவே கேளு. வேண்டாங்க, விடுங்க. அப்புறம் உங்களால பண்ண முடியலன்னா உங்களுக்கு தான் வருத்தமா இருக்கும். மல்லி, இது என்ன விளையாட்டு? நான் உன் ஆசையை நிறைவேற்றி தரேன்னு சொல்றேன். நான் செய்ய மாட்டேன், நீயே அப்படி முடிவு பண்ற? இப்படி என்கிட்ட என்னன்னு சொல்லு. ம்ஹும். என்னாச்சுங்க? அது என்னன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும், சொல்லு. சரிங்க, எனக்கு 2-3 ஆசை இருக்கு. அதுல இருக்கிறதுலயே ஒரு சின்ன ஆசையை இப்ப சொல்றேன். உங்களால பண்ண முடியுதான்னு பாப்போம். நீங்க பண்ணீங்கன்னா நான் மத்த ஆசையை அப்புறம் சொல்றேன். சரி, சொல்லு. இப்ப என் கைய புடிச்சுக்கணும். இன்னைக்கு முழுக்க என் கைய புடிச்சுக்கிட்டே இருக்கணும். சாயந்தரம் வீட்டுக்கு போற வரைக்கும் என் கைய விடவே கூடாது. முடியுமா? இவ்வளவுதானா? சரி, நீ காரை விட்டு இறங்கு. எதுக்கு? நீ இறங்கு, சொல்றேன். எதுக்குங்க? இறங்கு. கைய பிடிச்சுக்கிட்டா காரை ஓட்ட முடியாது. அதனாலதான் கீழே இறங்கிக்கலாம்னு சொன்னேன். இன்னைக்கு முழுசும் நான் கைய விடவே மாட்டேன். ஐயோ, அப்படிலாம் வேண்டாம். நீங்க காரை எடுங்க. என்ன விளையாடுறியா? என் லவ் மட்டும் சும்மா நினைச்சியா? என் லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு இன்னைக்கு காட்டுறேன். கொடுங்க. அண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏன் உங்க கைக்கு என்னாச்சு? அது ஒட்டிக்கிச்சு. ஒட்டிக்கிச்சா? நான் வேணா பிரிச்சு விடவா? நானே ஒட்டிக்கிச்சேன்னு சந்தோஷமா இருக்கேன். ஈஸியா பிரிச்சு விடவான்னு கேக்குறீங்களே. இத பாருங்க, இதுல 200 இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கங்க. வரேன் சார். ஏங்க, இந்த விளையாட்டெல்லாம் போதுங்க, முடிச்சுக்கலாம். நோ, அப்புறம் என் ப்ராமிஸ் என்ன ஆகுறது? இன்னைக்கு முழு நாளும் இப்படியே தான் இருக்க போறோம். நீ வா. வா. உட்காரு. ஏங்க, இப்படி இருந்தா எப்படி சாப்பிடுறது? ஏன் முடியாது? நான் வேணா உனக்கு ஊட்டி விடுறேன். ஹோட்டல்ல இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி எப்படி நீங்க ஊட்டி விட முடியும்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏய், ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுறேன். இதுல அவங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க பொண்டாட்டிக்கு ஊட்டி விடட்டும். அப்படியே இந்த உலகம் காதல்ல நிறைஞ்சு வழிஞ்சு செமையா இருக்கும்ல. ஆனா எனக்கு சங்கடமா இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மல்லி. ஹலோ சார், வெல்கம் சார். யுவர் ஆர்டர் ப்ளீஸ். மல்லி, நம்ம கேக்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு சமோசா பிளேட், அப்புறம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், ஒரு ஆரஞ்சு ஜூஸ். சார், 2 பேர் வந்திருக்கீங்க, ஆனா ஒவ்வொரு பிளேட் கேக்குறீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அப்படியே சார்? விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சார். தேங்க் யூ. ஓகே சார். ஒரு நிமிஷம். சார், ஒரு அவசரமும் இல்ல, ரொம்ப நிதானமாவே. ஓகே சார்.
ரஞ்சு, நீ ஹன்னா மோண்டனாவோட எங்கரியோ கேட்டிருக்கியா? இல்லடா, நீடியர் லவ் தான் என்னோட ஃபேவரட் ட்ராக். அத நேத்து நைட் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தேன்டா. எப்படி இருந்துச்சு தெரியுமா? ப்ரூனோ மார்ஸோட தி ரொமான்டிக். டேய், பாப்ல என்னோட ஆல் டைம் ஃபேவரட் BTS தான். ஓ, BTS அடிச்சுக்கவே முடியாதுடா. மல்லி, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்கிட்ட ஒரு gift கேட்டல? ஆமா, அதே மாதிரி நானும் ஒரு gift கேட்டா தருவியா? என்ன கிஃப்ட்டுங்க வேணும்? நீங்க என்ன கேட்டாலும் தருவேன். தர வேண்டியதெல்லாம் இல்ல, நான் சொல்றத நீ செஞ்சா போதும். ஆ, என்ன செய்யணும்? அங்க பாரு, அந்த பொண்ண பாரு. அவங்க 2 பேருமே லவ்வர்ஸ். ம், ஆனா அந்த பொண்ணு அந்த பையனை வாடா போடான்னு கூப்பிடுறா. அதுல ஒரு கியூட்னஸ் இருக்கு பாரு, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், ஒரு யூத் ஃபீல் இருக்கு பாரு. ஆனா நீ என்னடான்னா என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்க. என்ன நீ வாடா போடான்னு கூப்பிட. என்னங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? அது எப்படி முடியும்? நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். நான் எப்படி வாடா போடான்னுலாம் கூப்பிட முடியும்? மல்லி, மரியாதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. வாடா போடான்னு கூப்பிடுறதுல தான் ஒரு லவ் இருக்கு, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, ஜாலியா இருக்கு. எனக்கு அப்படிலாம் தெரியலப்பா. என்னங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறதுல தான் லவ்வே இருக்கு. நீங்க மட்டும் சம்மதிச்சீங்கன்னா நான் மாமான்னு கூட கூப்பிடுவேன், இல்ல அத்தான்னு கூட கூப்பிடுவேன். எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. மல்லி, உன் ஊரை நான் மதிக்கிறேன் தான், ஆனா ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில வரணும் மல்லி. அதை விட்டு வெளில வரவே மாட்டேங்கிற. நீ மட்டும் என்ன மாமா அத்தான்னு கூப்பிட்டான்னு வையேன், இந்த ரெஸ்டாரண்டோட 3வது மாடிக்கு போய் அங்க இருந்து நான் கீழே குதிச்சிருவேன். ஐயோ ஏங்க, என்னங்க பேசுறீங்க? புரியுதுல? அப்ப நான் சொல்றத செய். சிட்டிக்கு வா மல்லி, நாம ஒரு மாடர்ன் கப்பல் ஆக வேண்டாமா? மாடர்ன் கப்பல் ஆகிறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. அதுக்கு வாடா போடான்னு தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. என்ன மல்லி, புரிஞ்சுக்கோ மல்லி. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ஐயோ, ப்ளீஸ் என்னங்க? ஒரே ஒரு தடவை சும்மா செல்லமே நான் இருங்க. ஆசையா வாடா முடியாது. போடான்னு கூப்பிடு மல்லி, ப்ளீஸ் மல்லி. சும்மா இருக்க மாட்டியாடா? டேன்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கேன். டேன்னு கூப்பிடுன்னு கெஞ்சிட்டே இருக்கேடா. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் சரிடா, நான் டேன்னு கூப்பிடவே மாட்டேன். புரியுதாடா? புரியுதா? சொல்லுடா. அடடடடடடா, எல்லாரும் பாருங்க பாருங்க பாருங்க, என் பொண்டாட்டி என்ன வாடா ஏங்க, போடான்னு சொல்லிட்டா. ஐயோ, உட்காருங்க உட்காருங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா? ஊரெல்லாம் டமாரா அடிக்கணுமா? பேசாம இருங்க. மல்லி, டேங்கிறது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா அத நீ சொன்ன போது என் மனசுல அப்படியே காதல் பொங்குச்சு பாரு. ஐயோ. சான்ஸே இல்ல. எங்க ஒரே ஒரு தடவை என்ன டேன்னு சும்மா கூப்பிடு இருங்க. ப்ளீஸ் 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 ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் சும்மா இருங்க. இந்த கிஃப்ட்டுக்கு சமமா நீ இன்னொரு கிஃப்ட கொடுத்துடவே முடியாது. சார், யுவர் ஆர்டர் சார். கொடுங்க. 1 பிளேட் ஐஸ்கிரீம். 1 மினிட் சார், கேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. சார், கேக் ரெடி. வச்சிருங்க. சார், என்னங்க சார்? தேங்க்யூ. தேங்க்யூ சார். மல்லி, சேர்ந்து கேக் கட் பண்ணலாமா? வா. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. மல்லி, இதே மாதிரி ஒவ்வொரு வெட்டிங் ஆனிவர்சரியையும் உன் கூட சேர்ந்து கொண்டாடணும் மல்லி. எனக்கு இதே அன்போட நீங்க எப்பவுமே இருக்கணுங்க. அது மட்டும் மாறிடவே கூடாது. மாறிட்டா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மல்லி, என் லவ் எப்பவுமே மாற போறது இல்ல. உனக்கு ஆயுசு 100 தான். நீ கவலைப்படாத. ம். சரி, ஜூஸ் குடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீ குடி. எங்கேயாவது உட்காரலாமா? மல்லி, அங்க பாரு யார் வராங்கன்னு. அங்க உட்காரலாமாடா? நம்ம லாயர் சார். ஹாய் தீபன். சரி, வாங்க போ. ஏய், ஹாய். வாங்க. அங்க போலாமா? வாங்க வாங்க வாங்க.
ஹாய். என்ன சரிங்க? இல்ல வெளியே போய் சாப்பிடணும்னு சொன்னா சரி அதான் அப்படியே இங்க வந்து சாப்பிட்டு போயிடலாம். அப்படியா? இவங்க யாரு? ஐஸ்வர்யா என்னோட டாட்டர். ஹலோ ஐஸ்வர்யா. ஐ அம் விஜய். நைஸ் டு மீட் யூ. என்ன படிக்கிற ஐஸ்வர்யா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியா? எந்த ஸ்கூல்? ஆர்விஎஸ்பி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். என் பொண்ணு அங்கதான் படிக்கிறா. நீ எந்த செக்ஷன்? எஃப் செக்ஷன். என் பொண்ணு ஏ செக்ஷன். ஓ, வெண்பான்னு பேரு தெரியுமா? தெரியாது. அவ இத்தனை நாள் ஊர்ல இருந்தா இப்பதான் அந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். அப்படியா? நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவேன். வெண்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஆண்டி. உட்காருங்க சார், கேக் சாப்பிடலாம். இல்ல வேணாங்க. உங்க பிரைவசியை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க பாருங்க. இன்னைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஓ அப்படியா? ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. ப்ளீஸ் உட்காருங்க. கேக் மட்டும் சாப்பிட்டு போகலாம். பாப்பாக்கு பிடிக்கும். உட்காருங்க. சரிங்க. நம்ம இங்கே உட்காந்துக்கலாமாடா? வாங்க வாங்க வாங்க. இல்ல கொடுங்க, நான் விட்றேன். இந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கேக் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. எதுக்கு இப்ப கேக் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் என் பொண்ணு வாட்ச்ல ட்ராக்கர் செட் பண்ணிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி தான் பின்னாடியே வந்தேன். தீபிகா, இன்னைக்கு இவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. சந்தோஷமா கேக் ஆஃபர் பண்ணாங்க. அதை எப்படி நான் வேணான்னு சொல்ல முடியும்? அதான் சாப்பிட வச்சேன். யாரோட வெட்டிங் அனிவர்சரியா இருந்தா எனக்கு என்ன? என் பொண்ணுக்கு நான் சொல்ற ஃபுட் ஐட்டமை தவிர வேற எதையுமே வாங்கி கொடுத்துருக்க கூடாது. நீங்க எப்பவுமே இதே மாதிரி தான் எல்லாம் மீறி பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் இவளை உங்ககிட்ட அனுப்புறதே இல்ல. தீபிகா, அவளுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது. அவ ஏன் பொண்ணும் தான். எனக்கு பிடிச்சதையும் நான் வாங்கி கொடுப்பேன். நோ வே. அப்படி கொடுக்கறதா இருந்தா அவளை இனிமே உங்க கூட அனுப்பியே வைக்க மாட்டேன். ஐஸ்வர்யா, வா போலாம். இன்னும் எனக்கான டைம் முடியல. அதுக்குள்ள நீ கூட்டிட்டு போறது தப்பு. நான் அதை கோர்ட்லயே சொல்லுவேன். நீங்க எப்பவோ கோர்ட்டோட ஆர்டரை மீறிட்டீங்க. நீங்க சொல்றத நான் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வா. தீபிகா, தீபிகா நான் சொல்றது. தீபிகா, தீபிகா, மம்மி மம்மி என்னை விடுங்க மம்மி. என்னை டாடி கிட்ட விடுங்க மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி, டாடி கிட்ட விடுங்க. கொஞ்ச நாள் கூட டாடியோட ஸ்பெண்ட் பண்ணல. இத பாரு ஐஷு, டைம் ஸ்பெண்ட் பண்ண வரைக்கும் போதும். மம்மி ப்ளீஸ். இப்போதான் ரெஸ்டாரண்ட்குள்ள போனோம், அதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்க பாரு ஐஷு, உனக்கு சாப்பிடணும் அவ்வளவுதானே? நான் கூட்டிட்டு போறேன். மம்மி சாப்பாடு இல்ல. டாடி எவ்வளவு அன்பா பேசுவாங்க தெரியுமா? அது நல்லா இருக்கும் மம்மி. ஆமா, இப்படி அன்பா பேசி பேசிதான் உன்னை மயக்கி வச்சிருக்காரு. மம்மி ப்ளீஸ் மம்மி. ஐஸ்வர்யா, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்கேன், பேசாம இரு. சார், இன்ஸ்பெக்டர் தீபிகா உங்க ஒய்ஃபா? என்னோட முன்னாள் வைஃப். இப்ப கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் ஜட்மெண்ட் வரல. ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவனோடலாம் வாழவே முடியாது. தான் பாத்தீங்களே, she is very tough. ஏற்கனவே எலியும் புடியுமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள தான் எங்களுக்காகவும் சண்டை போட விட்டோமா? ஐம் ரியலி சாரி சார். ஆஹா, not at all. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போதே நான் அவளுக்கு எதிராக பல கேஸ்ல ஆஜராயிருக்கேன். ரிலேஷன்ஷிப் வேற ப்ரொஃபஷன் வேறங்கிறதுல நாங்க ரெண்டு பேரும் கிளியரா தான் இருக்கோம். அவ
அவங்க ஏற்கனவே என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இதுல நான் கொடுத்த கேக்க நீங்க ஐஸ்வர்யாக்கு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சிருச்சா இன்னும் கோவமா ஆக போறாங்க சார். சில விஷயத்துல அவ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா. அவரோட ஸ்ட்ரிக்ட்னஸை தாங்கவே முடியாது. அதான் நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டோம். அண்ட் சாரி, உங்களோட சந்தோஷமான நாளில் நாங்கள் கொஞ்சம் அப்செட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்கன்னு இல்ல, எந்த 2 பேர் டைவர்ஸ்னு சொன்னாலும் எனக்கு மனசு வருத்தமா தான் இருக்கும். கடவுள் சீக்கிரமாவே உங்க 2 பேர் வருத்தத்தையும் சரி பண்ணி உங்களை கண்டிப்பா சேர்த்து வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. எனிவே நான் வரேங்க. அண்ட் சாரி. சரிங்க சார். ஐஷு, ஏமா பார்த்து வர மாட்டீங்களா? குழந்தைய வேற வச்சிருக்கீங்க, பார்த்து போங்க. ஐஷு, 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 டாடி ஐஷு, அடி எதுவும் பண்ணல. கட ரோட்ல போகும்போது கவனமா போக மாட்டியா? வண்டி ஓட்டும் போது கூட ஏதாவது யோசிச்சுட்டு தான் போவியா? இந்நேரம் பின்னாடி ஏதாவது வண்டி வந்திருந்தா என்ன இருக்கும்? அதான் ஒண்ணும் ஆகல. கொடுங்க. விடு. ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? கொஞ்சம் யோசிச்சு பாரு. வண்டியை கவனமா ஓட்டுறதை விட வேற என்ன வேலை உனக்கு? நானும் அங்கேயிருந்து பாத்துக்கிட்டே தான் வரேன். வண்டி ஓட்டுறதுல உனக்கு கவனமே இல்ல. ஹலோ தீபன், குழந்தைக்கும் ஒண்ணு ஆகல, எனக்கு ஒண்ணு ஆகல. அதோட விடணும். சும்மா சும்மா அதையே பேசிட்டு இருக்க கூடாது. திடீர்னு ஒருத்தன் குறுக்க வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? யாராவது வரதான் செய்வாங்க. நம்ம தான் கொஞ்சம் கவனமா வண்டி ஓட்டணும். என்னைக்கு நீ என்னைக்கு உன்னோட தப்ப ஒத்துக்கிட்டு இருந்திருக்க? பாரு, எப்போ உன்னோட தப்ப ஒத்துக்கிறியோ அப்பதான் எல்லாமே சரியாகும். ஏய், குழந்தைக்கு ஒரு சின்ன பீஸ் கேக் கொடுக்கும்போது அவ்வளவு குதிக்கு வச்சல. கவனம் இல்லாம வண்டி ஓட்டி இப்ப என் பொண்ணை கீழே விழ வச்சிருக்கே. எனக்கு எவ்வளவு கோபம் வரும். போதும். உங்க அட்வைஸ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஒன்னும் நடக்கல, அதோட விடுங்க. என்னையே ப்ளேம் பண்றதுல குறியா இருக்கீங்க. குழந்தைய கொடுங்க, நான் போணும். விடுங்கறல்ல, குழந்தை எல்லாம் கொடுக்க முடியாது. நீ எங்கேயாவது போய் திரும்பவும் குழந்தைய தள்ளி விடுறதுக்கா? தேவையில்ல, நானே கூட்டிட்டு போய்க்கிறேன். இத பாருங்க, குழந்தைய கொடுக்கலன்னா எனக்கு பயங்கரமான கோவம் வரும். விடுங்க. விடு தீபிகா, நான் எங்கேயும் கூட்டிட்டு போல. என் பாப்பாவை கூட்டிட்டு போய் நீ இருக்கிற அதே வீட்டுல விட்டுறேன். போதுமா? இன்னைக்குதான் உன் ஆங்காரெல்லாம் குறைய போதும். சொல்லுங்க சுந்தர். அப்படியா? சரி, நான் வந்துடுறேன். ஏங்க, என்கிட்ட ஒரு பேக் கொடுங்க. நோனோ, இன்னைக்கு நீ கல்யாண பொண்ணு, உன்னை பேக் எல்லாம் தூக்கவே விடக்கூடாது. சரிங்க, அப்ப இந்த கைய விட்டுட்டு 2 கையிலயும் பேக் தூக்கிக்க வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது மல்லி, இது ப்ராமிஸ். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் கையை எடுக்கவே மாட்டேன். ஏங்க, அதுக்காக இப்படியா? சரி, நான் என் வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துவீங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்லன்னு சொல்லல. நீங்க இந்த கையை விட்டுட்டு அந்த பேக் புடிச்சுக்கோங்க. நோ மல்லி, கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்துறதுல இந்த விஜய் உனக்கு யாருன்னு தெரியும். நான் கைய விட மாட்டேன். ஐயோ, ஏன் தான் என் மனசுல இருந்தது உங்ககிட்ட சொன்னேன்னு இருக்கு.
நீ வா மல்லி. ஹலோ, இப்படி பப்பரப்பான்னு ரோட்டை மறிச்சிட்டு வந்தா நாங்க எப்படி போறது? நீங்க கொஞ்சம் தள்ளி போங்க சார். யோ, நாங்க தள்ளி போனோம், நீங்க இப்படியே தான் போவீங்களா? நல்லா இருக்கியா உங்க நியாயம்? ஊர்ல இருக்கிற புருஷ பொண்டாட்டி எல்லாம் இப்படிதான் போறாங்களா? புதுசா சீனை போடுறீங்க. சீன்லாம் போடலங்க சார். இன்னைக்கு எங்க வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னைக்கு முழுக்க என் ஒய்ஃப் கையை இறுக்கி பிடிச்சப்பன்னு நான் ப்ராமிஸ்லாம் பண்ணிருக்கேன் சார். இந்த மாதிரி சின்ன சின்ன ரொமான்ஸ்ல தான் லைஃபே அடங்கி இருக்கு. அதான் கைய விடாம அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க தனியா ரோட்டை போட்டு போகணும், இப்படி கவர்மெண்ட் ரோட்ல போக கூடாது. யோ, உனக்கு தான் இப்படி ரொமான்டிக்கா நடந்துக்க தெரியாது. இன்னொரு மனுஷன் அவர் பொண்டாட்டி கூட சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்காரு, அத பார்த்து சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அதான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, அப்படி போயா? அண்ணே, நீங்க ஜமாயிங்க. ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடி. வீட்டுக்கு போய் சுத்தி போடுங்கண்ணே. சரிங்க, தேங்க்யூ. யோ, நீ போயா? வா. The Chennai Silks in Mega Summer Sale. The Chennai Silks in Mega Summer Sale. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.